மதுரை தமிழ் இருக்கு, திருச்சி தமிழ் இருக்கு, திருநெல்வேலி தமிழ் இருக்க மாதிரி இவர் கன்னியாகுமரி தமிழ். ஒரு மலையாளம் கலந்து பேசுறேன். மலையாளம் இல்ல, தமிழ் தான். பட் உங்க ஆக்சென்ட் மலையாளம். மலையாளத்துல ஆக்சென்ட். கன்னியாகுமரியில பேசக்கூடிய தமிழ் உண்மையிலேயே மலையாளம் மாதிரி இருக்கா? நீங்க மலையாளம் நினைச்சிட்டு இருக்க சொற்களை ரொம்ப விளக்கமா பாத்துருவோமா? தண்ணீருக்கு மலையாளத்துல வெள்ளம்னா அப்ப இது என்னது? வெள்ளத்தணையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தணையது உயர்வு. கண்ணத்தை மலையாளத்துல கவுள்னு சொல்றாங்கன்னா அப்ப இது என்னது? மெய்கொள் பெரும் பணி நலிய பலருடன் கைகொள் கொள்ளியர் கவுள் புடையு நடுங்க. மயில் இறக மலையாளத்துலதான் மயில் பீலின்னு சொல்லுவாங்கன்னா அப்ப இது என்னது? மயில் பீலி சூடி நிற்கும் மன்னவன். அதே போல ஞாபகம் என்பதற்கு மலையாளத்துல ஓர்மா அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்துறாங்கன்னா அப்ப இது என்னது? ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. பல பழத்தை மலையாளத்துல சக்கப்பழம் சொல்லல, தமிழ்ல தான் சக்கப்பழம். ஏன்னா சக்கச்சக்கை இருப்பதனால சக்கைப்பழம். அப்புறம் இந்த மனசுலாயோ, நான் சொல்றது உனக்கு புரியுதா விளங்குதாங்கிறத மலையாளத்துல மனசுலாச்சான்னு கேக்குறாங்க. அதனுடைய சொற்பிரிவு மனதில் ஆகிவிட்டதா மனதில் ஆகிற்றா என்பதுதான். முன்னம் என்கிற சொல்ல மலையாளத்துல பண்டுன்னு சொல்றாங்கன்னா அப்ப இது என்னது? பச்சைக்கிளிய மலையாளத்துல தான் தத்தை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அப்ப இது என்னது? தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள். நிலவ அம்புலிங்கிறதோ போதும மதிங்கிறதோ அச்சத்தை பேடிங்கிறதோ நாய பட்டிங்கிறதோ சோம்பல மடிங்கிறதோ கூப்பிடுறத விழித்தலுங்கிறதோ மிதத்தல சவுட்டுதல்ங்கிறதோ குளிர்ச்சிய தணுப்புங்கிறதோ இவைகள் எல்லாமே தமிழ் சொற்கள் தான். மலையாள மொழியில இருக்கக்கூடிய சமஸ்கிருத சொற்களை நீக்கினீங்கன்னா அது போல இனிமையான ஒரு பழந்தமிழை நீங்க இன்னைக்கு எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த காணொலியை பார்க்கக்கூடிய யாராவது கன்னியாகுமரிக்காரங்களா இருந்தா உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அப்புறம் அதை கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கு பகிருங்க, வரலாறு சொல்லிக் கொடுங்க.